சௌச்சௌ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சௌச்சௌவை தோல் சீவிட்டு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 சௌச்சௌ எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். மண்டை சைஸில் கட் பண்ணோம்னா பொரியல் பார்க்க நல்லா இருக்காது, வேகவும் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுவோம், சீக்கிரமாக வெந்துடும், பார்க்க பொரியலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பூ போல் உதிரி உதிரியாக அழகாக பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்தனும் கடுகு போடுறேன். கடுகு வெடித்து பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை வதக்கிக்கிறேன். நான் சேர்த்துருக்க பொருள்லாம் பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சௌச்சௌ தண்ணி காய் தான், அதனால் தண்ணி அதிகமாக விடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கலரி மூடி வச்சு வேக விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனோம்னா சௌச்சௌ பொரியல் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.